புத்தர் வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு மரியாதை செலுத்துறத பற்றி ஒரு அழகான டீச்சிங் கொடுத்துருக்காரு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து அப்பா அம்மாவை வந்து நல்ல மரியாதை செலுத்து வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மாதிரி வீட்டில் வந்து பிரம்மா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்கிறார். ரெண்டாவது சொல்கிறாரு அந்த மாதிரி வீட்டில், அதாவது வந்து குழந்தைங்க வந்து நல்ல அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ், அதாவது வந்து குரு வாழ்ந்துட்டு இருக்காரு. நமக்கு எல்லாம் தெரியும் குரு வந்து எவ்வளோ முக்கியம் நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலன்னு. ஸோ அது சொல்கிறார். மூணாவது வந்து அவர் சொல்கிறார் வந்து அந்த மாதிரி வீட்டில் வந்து ஓல்ட் டயட்டிஸ், அதாவது பழைய தெய்வங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மூணாவது சொல்கிறார். நாலாவது அவர் சொல்கிறார் வந்து கடவுளுக்கே படைக்கக்கூடிய ஜீவன்கள் வந்து அந்த மாதிரி வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி பீயிங்ஸ் வந்து ஆர் லிவிங் இன் தட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ அவர் சொல்கிறாரு அது இங்கே வந்து நான் பிரம்மா அப்படின்னு சொன்னது யாரை? பிரம்மான்னு சொன்னது வந்து உன்னோட அப்பா அம்மாவை தான் நான் சொன்னேன். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் டீச்சர்ஸ் குருன்னு சொன்னது யார்? திருப்பி வந்து உன்னோட அப்பா அம்மாவை தான் சொன்னேன் நான். பழைய தெய்வங்கள் அப்படின்னு சொன்னதும் யார்? உன்னோட அப்பா அம்மா தான். நாலாவது, அதாவது கடவுளுக்கே படைக்கக்கூடிய ஜீவன்கள் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னேனே, அதுவும் யார்? அது உன்னோட அப்பா அம்மா தான். ஏன் நான் அப்படி சொன்னேன்? ஏன்னா வந்து அப்பா அம்மா வந்து உன்னை வந்து வளர்த்து ஆளாக்கி உனக்கு வந்து அவ்வளோ வந்து உதவியாக இருந்திருக்காங்க. இந்த உலகத்தையே வந்து அவங்க தான் உனக்கு காமிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து இதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து ஒரு கவிதை மாதிரி சொல்கிறாரு. நான் அதை சும்மா இங்கிலீஷில் படிச்சுட்டே வந்துடுறேன், அதுக்கப்புறம் அதோட மீனிங்கும் பார்க்கலாம். அவர் சொல்கிறாரு வந்து பேரண்ட்ஸ் ஆர் செட் டு பி பிரம்மா அண்ட் ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ். They are worthy of offerings dedicated to the gods from their children, for they love their children. Therefore, a wise person would revere them and honor them with food and drinks, clothes and bedding, by anointing them and bathing them, and by washing their feet. Because they look after their parents like this, they are praised in this life by the wise, and they depart டு ரீஜாய்ஸ் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறார். அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் பேசின பாலி மொழியில் இது வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கும். டிரான்ஸ்லேஷனில் அது அழகு இல்லைனாலும் அந்த மீனிங் வந்து நல்லா தான் வந்திருக்கு. ஸோ அவர் புத்தர் என்ன சொல்கிறாரு, அதான் உன்னோட அப்பா அம்மா வந்து அவங்க வந்து பிரம்மா மாதிரி, அவங்க வந்து உன்னோட குரு. அவங்க அதே மாதிரி வந்து கடவுளுக்கே படைக்கக்கூடிய விஷயங்களை வந்து பசங்கக்கிட்ட இருந்து படைச்சி வாங்கக்கூடியவங்க வந்து அப்பா அம்மா. ஏன்னா வந்து அவங்க குழந்தைங்கள அவ்வளோ வந்து பாசமாக இருக்காங்க. அதனால் வந்து ஒரு வைஸ் பர்சன், அதாவது வந்து நல்ல புத்திசாலியான பசங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல மரியாதை செலுத்தி நல்ல சாப்பாடு தண்ணி அந்த மாதிரி நல்ல எல்லா அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறது, அவங்கள குளிப்பாட்டி நல்லபடியாக வச்சுக்கிட்டு கையை காலை அழுத்தி விட்டு அந்த மாதிரி நல்லா கவனிச்சிட்டு இருக்கிற அந்த மாதிரி பசங்க வந்து நல்ல புத்திசாலி மக்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்க. ப்ரைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த மாதிரி பசங்க நாளைக்கு இறக்கும் போதும் அவங்க வந்து ஹெவன், அதாவது வந்து சொர்க்கத்துக்கு போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நமக்கு வந்து இந்த டீச்சிங்கை கொடுத்துருக்காரு. ஸோ இதிலேருந்து நமக்கு வந்து நம்ம அப்பா அம்மாவை வந்து அப்பா அம்மாவுக்கு மரியாதை செலுத்துறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயன்றது வந்து நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ அதனால தான் ஐ தாட் ஐ வில் ஷேர் திஸ் டீச்சிங் வித் யூ. இந்த டீச்சிங் ஃபுல்லாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீ புக்குக்கு லிங்க்கும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் படிங்க, நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷங்க புத்தரோட டீச்சிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணது.